சுமார் 500 ஆண்டுகளுக்கு பின் அயோத்தியிலே எம்பெருமான் ஸ்ரீராமர் பிறந்த இடத்தில் ஓர் பிரம்மாண்ட ஆலயம் எழுந்துள்ளது. அந்நிய இஸ்லாமிய படையெடுப்பாளர்களாலும் ஆங்கில கிறிஸ்துவ ஆக்கிரமிப்பாளர்களாலும் தகர்க்கப்பட்டு இன்று அடிமை இழிவு நீங்கி உன்னதமாக எழுந்துள்ளது. இந்த ராமர் கோவில் போராட்டத்திற்கு வித்திட்ட சம்பவம் எது தெரியுமா? நம் தமிழகத்தில் நடந்த வேலூர் ஜலகண்டேஸ்வரர் மீட்பு போராட்டம்தான். 1981 சுவாமியில்லா கோவில் என்ற இழிவை சுமந்த வேலூரின் இழிநிலையை மாற்றியது இந்த ஜலகண்டேஸ்வரர் பிரதிஷ்டை. பல நூறு ஆண்டுகளாக மூர்த்தி இல்லாமல், வழிபாடு இல்லாமல் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்த கோவிலில் ஜலகண்டேஸ்வரரை மீண்டும் பிரதிஷ்டை செய்து இழிவை நீக்கினர் இந்துக்கள். இந்த போராட்டத்தின் வெற்றியே ராமர் கோவில் மீட்பு போராட்டத்திற்கு அச்சாரமிட்டது. இந்து முன்னணி நிறுவனர் வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்கள் முயற்சியாலும் RSS அமைப்பின் உழைப்பினாலும் வேறு பல ஆன்மீக அமைப்புகளின் ஆதரவாலும் தடையை மீறி ஜலகண்டேஸ்வரரை கோட்டையினுள் அமைந்த கோவிலில் மார்ச் 16, 1981 அன்று இந்துக்கள் பிரதிஷ்டை செய்தனர். இந்த சாதனை அகில இந்திய RSS தலைமையிடம் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்திலேயே ஒரு கோவிலை மீட்க முடியும் என்றால் அயோத்தியை ஏன் மீட்க முடியாது என்ற சிந்தனைக்கு வித்திட்டது இந்த போராட்டம் என்கிறார் நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் அவர்கள். 2 கூட்டம் நடக்கும். ஒன்று அகில பாரத காரியகாரி மண்டல்னு சொன்ன ஒர்க்கிங் கமிட்டி, கொஞ்சம் அதிகம் பேர் வருவாங்க. இதை தவிர இன்னொரு தடவை சங்கத்தில் இருக்கிற பிராந்த பிரச்சாரக், சக பிராந்த பிரச்சாரக், க்ஷேத்திர பிரச்சாரக் மாத்திரம் சந்திப்போம். அதுவே ஒரு 100 பேர் வருவாங்க. ஒவ்வொரு மாகாணத்துக்கு 4 பேர் 5 பேர் வீதம் சில விவித க்ஷேத்திரத்திலேருந்து வருவாங்க. நம்முடைய பரம்பூஜனிய பாலா சாஹேப் தேவர சரசங்க சாலக் அவர் தான் தலைமை தாங்குவார் கூட்டத்துக்கு. சர்க்காரியாக கூட்டம் நடத்தி வைப்பார். ஒவ்வொரு மாகாணத்திலேருந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்போது தமிழ்நாட்டிலேருந்து ரிப்போர்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் முகல் பீரியடில் எடுத்தது திரும்பி வச்சோன்னு விவரமாக அறிக்கை கொடுத்தோம். அசோக் சிங்கல் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கார் விஸ்வ பரிஷத் சார்பாக. அவர் நல்ல இளைஞர், இப்போவும் ஞாபகம் இருக்குது அந்த அசோக் சிங்கல் அந்த இடத்துல இளைஞர். அப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் பிராந்த பிரச்சாரக்காக இருந்தவர். விஸ்வ பரிஷத்துக்காக கொடுத்து 2 வருஷம் ஆயிருக்கு. அப்போ தான் சம்பவத்தை கேட்டோன்னு பாலா சாஹிப்ஜி, பொதுவாக அந்த கூட்டத்தில் பாலா சாஹிப் எதையும் பேச மாட்டார், சர்க்காரியாக தான் நடத்துவார். அசோக் சிங்கல் அப்படின்னாரு, ஒன்று நின்னார். தமிழ்நாட்டில் நம்ம சங்கத்தோட வேலை எவ்வளோ இருக்கு, இது பதில் சொல்கிறதுக்கான கேள்வி இல்லை. அது அப்படி அமைதியாக நின்னார். உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு சங்க வேலை எப்படி இருக்கு, அதுக்கும் பதில் கிடையாது. இது பதிலுக்கு சொல்கிறதுக்கான கேள்வி இல்லை. சங்கத்தில் ஒரு விஷயம் சொல்லுவோம், த விஷ் ஆஃப் அன் அதிகாரி ஷுட் பி ட்ரீட்டட் as an order. அதிகாரிகளது விருப்பத்தை ஆணையாக ஏற்க வேண்டும்னு சங்கத்தில் சொல்லுவோம் வழக்கமாக. ஒரு தமிழ்நாட்டில் இந்த சங்க சக்தியை வச்சுட்டு அவங்களால முகலாயர் காலத்தில் ஏற்பட்ட ஒரு அவமானத்தை தொடச்சி முடியுமானா உத்தரப்பிரதேசத்தில் முடியாது. ராம ஜென்ம பூமிக்காக ஏதாவது ஏற்பாப்பணும், அயோத்திக்காக கண்டு. இது எனக்கு இன்னமும் சித்திரமா தெரியுது. விஜயநகர மன்னர்கள் ஆண்டு வந்த இந்த கோட்டையின் உள்ளே அமைந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்கியது. இந்த கோவிலுக்கு சத்வாச்சாரி ஊரையே தானமாக எழுதி வைத்தனர் விஜயநகர மன்னர்கள். இதை குறிக்கும் எல்லை தூண் இன்றும் சத்வாச்சாரியில் சூரக்கல் என்ற பெயரில் மக்களால் வணங்கப்பட்டு வருகிறது என்கிறார் திருநாவுக்கரசர் அவர்கள். இந்த எல்லைக்கல் இந்த ஊர் மக்கள் சூளக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்தை, சத்வாச்சாரி கிராமத்தை ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு தானமாக வழங்கிய கல்வெட்டு இது. ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு சேவை செய்யும் பிராமணர்களின் வழிபாட்டிற்காக கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் சத்வாச்சாரியில் இன்றும் வழிபாட்டில் உள்ளது. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின் இஸ்லாமிய கிறிஸ்தவ படையெடுப்பு காலங்களில் கோவிலில் உள்ள சிவலிங்கத்தை காப்பாற்ற அதை கோவிலுக்கு வெளியே இந்துக்கள் எடுத்துச் சென்று
மறைத்து வைத்தனர். அன்று முதல் சுவாமியில்லாத கோவில் என்ற அவப்பெயரை பெற்றது ஜலகண்டேஸ்வரர் கோவில். சில நூற்றாண்டுகளுக்கு பின் சத்வாச்சாரியில் பொன்னம்பல செட்டியார் அவர்கள் நிலத்தை உழும்போது சிவலிங்கம் தென்பட்டது. அந்த சிவலிங்கத்திற்கு செட்டியார் ஒரு சிறிய கோவில் அமைத்து வழிபட்டு வந்தார். இந்நிலையில் வேலூர் கோட்டை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் பிரதிஷ்டைக்கும் சமய சடங்குகளுக்கும் வழியில்லாமல் போனது. 1928 பஸ் கண்டக்டராக பணிபுரிந்த திரு BM புருஷோத்தமன் என்பவர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முயற்சித்தார். ஆனால் அவரது ஆசை ஈடேறவில்லை. 1937 ஜலகண்டேஸ்வரர் வழிபாட்டு கமிட்டி என்ற ஒன்றை அமைத்தனர் வேலூர் நகர மக்கள். அவர்களாலும் சிவலிங்கத்தை ஸ்தாபிக்க முடியவில்லை. 1942 அகில பாரத இந்து மகாசபா தலைவர் டாக்டர் PS மூஞ்சே அவர்கள் தலைமையில் கோவிலுக்குள் சென்று பூஜை செய்யும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அதுவும் ஈடேறாமல் போய்விட்டது. இந்நிலையில் 1947 பாரதத்திற்கு விடுதலை கிடைத்தது. விடுதலை கிடைத்தவுடன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் முயற்சியால் சோமநாதபுரம் ஆலயம் எழுப்பப்பட்டது. இதனால் நம்பிக்கை பெற்ற வேலூர் மக்கள் 1949 திரு AK மாசிலாமணி செட்டியார் அவர்கள் தலைமையில் கோவிலில் வழிபாடு நடத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த முயற்சியும் தோல்வியை தழுவியது. 1952 பெரும் வணிகர் ராவ் சாஹிப் சேத் சாவல்தாஸ் புல்சந்த் என்பவரின் தலைமையில் திருமுருக கிருபானந்த வாரியார் போன்ற மகான்கள் அடங்கிய கமிட்டி இக்கோவிலில் வழிபாடு நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று அப்போதைய முதல்வர் திரு கு காமராஜ் அவர்களிடம் கோரிக்கை வைத்தது. பாராளுமன்றத்திலும் குரல் எழுப்பப்பட்டது. காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இதற்காக உதவிகளும் செய்தார். 6/2/1956 வேலூர் நகராட்சி கோவிலில் வழிபாடு தொடங்கப்பட வேண்டும், கோவிலின் கட்டுப்பாட்டை பொது கமிட்டியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது. 25/2/1956 காஞ்சி பெரியவர்கள் அருளாசியுடன் அப்போதைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி திரு M பதஞ்சலி சாஸ்திரியார் தலைமையில் தெய்வ வழிபாட்டிற்கு அனுமதி வேண்டி மத்திய மாநில அரசுகளுக்கு தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டது. 30/1/1958 திரு S சச்சிதானந்தம் பிள்ளை அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு வேலூருக்கு வருகை புரிந்த துணை ஜனாதிபதி டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கோவில் வழிபாட்டிற்கான அனுமதி கோரப்பட்டது. 19/3/1961 அன்று வன்னியகுல சத்திரிய மாணவர்கள் விடுதியில் புனருத்தாரண கமிட்டி BC ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் திருமுருக கிருபானந்த வாரியார் திரு AS அருணாச்சலம் பிள்ளை போன்றோர்களை கொண்டு அமைக்கப்பட்டது. ஜனாதிபதிக்கு மீண்டும் விண்ணப்பம் அனுப்பி வைக்கப்பட்டு அதுவும் பயனற்று போனது. 1963 அப்போதைய முதல்வர் திரு பக்தவத்சலம் அவர்களிடம் வழிபாட்டிற்கான உரிமையை பெற்றுத்தர வேலூர் பக்தர்கள் நாடினர். கும்பாபிஷேகத்திற்கான நிதி வசூலும் தொடங்கியது. ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. 29/5/1966 காஞ்சி பரமாச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இக்கோவிலுக்கு விஜயம் செய்தார். அப்போது அவருக்கு மாலை மரியாதை செய்ய சென்ற KS மணி அவர்களிடம் முதலில் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யுங்கள், அதன் பின் மரியாதையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் காஞ்சி பெரியவர். அறவழிகள் தொடர்ந்து போராடிய இந்துக்கள் அரசுக்கு கெடு விதித்தனர். அனுமதி மறுத்தாலும் ஜூலை 12, 1969 கோவிலுக்குள் பிரதிஷ்டை செய்து வழிபாட்டை தொடங்குவதாக அறிவித்தனர். பிரதிஷ்டை செய்ய சென்றவர்களை கைது செய்தது கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு. திருமுருக கிருபானந்த வாரியார் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதியப்பட்டதாக சொல்கிறார் திரு திருநாவுக்கரசு அவர்கள். வாரியார் சுவாமிகள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அதற்கான முயற்சிகளை செஞ்சாங்க. அந்த கமிட்டி பொதுஜனங்கள்கிட்ட கொஞ்சம் நன்கொடையாளர்கள்ட்டையும் பணம் வசூல் பண்ணி அதற்கான முயற்சிகளை எடுத்தாங்க. அவங்க மேலே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் கேஸ் போட்டதுனால அவங்க அந்த முயற்சியை பிற்பாடு அவங்களால செய்ய முடியாமல் கைவிட்டுட்டாங்க. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மற்றும் பாலசுந்தர முதலியார், பெருமாள் முதலியார், பெருமாள் முதலியார், AS அருணாசலம் பிள்ளை, ஜமீன்தார் P துரைசாமி முதலியார்
நம்ம வேலூர் பக்கத்தில் இருக்கிற வள்ளிமலையை சேர்ந்த துர்சாமோலியா, இந்த 5 பேர் மேலே தான் அந்த கேஸ் இருந்தது. இந்த போராட்டத்திற்கு பின் நம்பிக்கை இழந்த இந்துக்கள் கோவில் குடமுழுக்கிற்காக வசூல் செய்யப்பட்ட பணத்தை பொது விஷயத்திற்காக செலவு செய்ய வேண்டும் என்று வாரியார் மண்டபத்தை கட்டினர். 1980ஆம் ஆண்டு தமிழகத்தில் நிலவிய இந்து விரோத தேச விரோத சூழ்நிலையை எதிர்கொள்ள வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களால் இந்து முன்னணி பேரமைப்பு தொடங்கப்பட்டது. இந்து முன்னணியின் நிறுவனர் ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் வேலூருக்கு விஜயம் செய்தார். வேலூர் டவுன் ஹாலில் 1980ஆம் ஆண்டில் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்திற்கு RSS வேலூர் கோட்ட அமைப்பாளர் திரு நெல்லை மா வீரபாகு அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தார். இக்கூட்டம்தான் புதிய போராட்ட குழுவின் கருவானது. இந்த கூட்டத்திற்கு பின் திரு ஏழை முனுசாமி அவர்கள் தலைமையில் திரு பாஸ்கர தொண்டை நாடன் அவர்கள் அடங்கிய இந்து முன்னணியின் முதல் கமிட்டி அன்றுதான் அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டி தான் ஜலகண்டேஸ்வரர் மீட்பு போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியது. இதையடுத்து ஜலகண்டேஸ்வரர் கோவிலை மீட்டே தீர வேண்டும் என்று வேலூர் கோட்டை மைதானத்தில் ஜனவரி 1981 வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் ஆற்றிய பேருரையை நினைவு கூர்கிறார். அந்த கூட்டத்தில் ராமகோபாலன்ஜி உரையாற்றினார். தலைமை தாங்கினது அந்த நேரத்தில் மாவட்ட இந்து முன்னணி தலைவராக இருந்த ஏழையா முனிசாமி அவங்க. முன்னிலை வைத்த ஆடிட்டர் குப்புசாமி அவங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், சாமி இல்லாத இந்த ஊரில் ஏன் நம்மளால் சிலை வைக்க முடியாது அப்படிங்கிறத நமக்கு ஒரு தீப்பொறி மாதிரி எடுத்து கொடுத்தவர் அவர் தான். அந்த தீப்பொறி தான் இன்றைக்கு நம்ம ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சாமி பிரதிஷ்டை பண்ணோம். வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலை மீட்க வேண்டும் என்ற இந்து முன்னணியின் முதல் தீர்மானம் வேலூர் சண்முகம் அடியார் சங்கத்தில் நிறைவேறியதை நினைவு கூர்கிறார் கூட்டத்தில் கலந்து கொண்ட திரு சிவசங்கரன் அவர்கள். வேலூர் சண்முக அடியார் சங்கத்தில் இந்து முன்னணி சார்பாக சாமி சிலை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நடைபெற்றது. அது வீரபாகுஜி அவர்கள் தலைமையில் இருந்து அந்த வேலூர் மாவட்டத்தில் கூட்டம் அமைக்கும் போது சிறப்பாக செய்யப்பட்டது. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலை மீட்க வேண்டும் என்பதற்காக வேலூர் மாவட்டம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தியது இந்து முன்னணி என்கிறார் திரு சிவசங்கரன் அவர்கள். ஆமாம், ஒன்றுபட்டு தெருமுனை பிரச்சாரங்களில் முழுசாக ஈடுபடணும், அப்போ தான் ஜனங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு பெண்களை ஒன்று திரட்டணும். சரி, பெண்களை ஒன்று திரட்டணும்னா என்ன செய்யலாம்? விளக்கு பூஜை பண்ணலாம். விளக்கு பூஜை பண்ணோம், ஜனங்க வராங்க. இந்த கூட்டங்களில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. வேலூரில் உள்ள 27 பகுதிகளிலும் இந்து முன்னணி கிளைகள் அமைக்கப்பட்டன. வேலூரில் உள்ள அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைக்கும் பணியை இந்து முன்னணி மேற்கொண்டது என்கிறார் திரு மகேஷ் அவர்கள். வேலூர் இருக்கிற எல்லா மக்களும், எந்தெந்த மக்கள் மூட்டை தூக்குற மண்டி தெருல மூட்டை தூக்குறவங்க, அரிசி மண்டியில், வெள்ளை மண்டியில், மோட்டார் மெக்கானிக் வாகனம், பூ வியாபாரிகள், புஷ்ப வியாபாரிகள், அரிசி மண்டி, நெல் அரிசி மண்டி, இப்படி 20க்கும் மேற்பட்ட சங்கத்தை ஒருங்கிணைக்கிறாங்க. சங்கத்தை ஒருங்கிணைத்து பெரிய மக்கள் சக்தி உருவாக்குறாங்க. களப்பணி ஒருபுறம் நடக்க, ஜலகண்டேஸ்வரர் கோவிலின் மூலவர் விக்கிரகம் எது என்பதை கண்டறியும் பணியும் இன்னொரு புறம் துரிதமாக நடைபெற்றது. கோட்டை ஜலகண்டேஸ்வரர் மூர்த்தி சத்வாச்சாரியில் இருப்பதாக வாரியார் பக்தர்கள் கமிட்டி தெரிவித்ததாக சொல்கிறார் திரு திருநாவுக்கரசு அவர்கள். ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சிவலிங்கத்தை வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த சிவலிங்கத்தை வைக்கிறதுன்னு முடிவு பண்ண போது அந்த லிங்கம் சத்வாச்சாரியில் இந்த மண்டபத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைச்சது. அந்த தகவல் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா, ஏற்கனவே அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு வாரியார் சுவாமிகள் அவருடைய ஒரு டீம் அணி முடிவு பண்ணாங்க. அவங்க தான் இந்த இடத்துல இருக்கிற லிங்கம் தான் அந்த கோயிலுடைய லிங்கம் அப்படிங்கிற சொன்னாங்க. திரு பொன்னம்பல செட்டியார் பராமரித்து வரும் கோவிலில் இருப்பதுதான் ஜலகண்டேஸ்வர மூர்த்தி என்பதை திரு சுந்தர முதலியார் தெரிவித்ததாக சொல்கிறார் திரு சிவசங்கரன் அவர்கள். டாக்குமெண்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலிக்கும் போது வழியாக தெரிஞ்ச பிஜி சுந்தர முதலியார் அவங்க தான் பொன்னப்ப செட்டியார்ன்ற வார்த்தையை உச்சரித்தாங்க. பலர் சொல்வதை வைத்து எப்படி முடிவு செய்ய முடியும்? இதற்கு ஆதாரம் வேண்டுமே. பொன்னம்பல செட்டியார் அவர்களின் இடத்தில் இருப்பதுதான் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் என்பதற்கான ஆவணம் திருவேங்கட முதலியாரிடம் இருந்தது.
இந்த ஆவணத்தை RSS கோட்ட அமைப்பாளர் வீரபாகு அவர்களுடன் தன் தந்தையான வேலூர் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் திரு ஏழை முனுசாமி அவர்களுடன் சென்று உறுதி செய்ததாக சொல்கிறார் திரு திருநாவுக்கரசு அவர்கள். இந்த சிவலிங்கம் தான் எலண்டீஸ்வரா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணும் அப்படின்ட்டு வீரபாகுஜி ஏழைஜி நாங்கள்லாம் போயிட்டு திருவேங்கடம் மொழியார் அப்படிங்கிறவரை போய் பார்க்க சொல்லி இங்கே இருந்த பெரியவர் ஒருத்தர் சொன்னார். சரிண்டு அவரை போய் நாங்களாம் போய் பார்த்தோம். நாங்கள் போய் அவர் வீட்டில் சந்திக்கும் போது அவர் என்ன பண்ணார், இந்த லிங்கத்தை பற்றி என்ன தெரியுமா, இதுதான் ஜலகண்டேஸ்வருடைய லிங்கமா அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது உள்ளே போயிட்டு ஒரு ஆவணம் எடுத்துகிட்டு வந்தார். இந்த எக்ஸாம் பேப்பர்லாம் இப்படி நீல வாக்கில் 2ஆம் மடிப்போம்ல, அது மாதிரி மடித்தா ஒரு 8 பேப்பர் இருக்கிற பேப்பர் எடுத்துகிட்டு வந்தார். அந்த பேப்பரில் கருப்பு இங்கில் கொஞ்சம் வரி வரியான கோடுகளில் கொஞ்சம் நீட்டி எழுதுன எழுத்துக்கள் இருந்தது. வீரபாகுஜி தான் அதை படித்தார். அது சிலது அழிஞ்சிருந்தது, சிலது வந்து படிக்க முடிஞ்சது, சிலதெல்லாம் படிக்க முடியல. அதனால் அந்த திருவேங்கட மொழியார் என்ன சொன்னார்னா, அவரே அவங்க தாத்தா காலத்தில் இந்த லிங்கத்தை பற்றின குறிப்பு இருக்குது. எப்போந்து இருக்குது அப்படி சொன்னோம்னா, செட்டியாருடைய நிலத்தில் அந்த லிங்கம் கிடைச்சதுலேருந்து இங்கே வச்சப்போ இந்த லிங்கம் என்ன லிங்கம் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களாம் யோசிக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு வயதானவர் 70-80 வயதானவர்கள்லாம் இதுதான் வந்து கோட்டை கோயிலில் இருந்த லிங்கம் அப்படி சொன்னதா அதில் ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது தகவல் அவர் கொடுத்தார். ஆவணங்கள் மட்டும் போதுமா? சத்வாச்சாரி சிவலிங்கம் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பொருந்துமா என்பதையும் பார்க்க வேண்டுமே. சென்னையில் உள்ள அரசு அதிகாரி திரு பி நாராயணபாபு அவர்களும் வேலூர் கோட்டை அதிகாரியான திரு AK சேஷாத்ரி அவர்களும் சத்வாச்சாரி சிவலிங்கத்தை ஆய்வு செய்து அளவின் அடிப்படையிலும் கால கணக்கீட்டின்படியும் இந்த லிங்கம்தான் ஜலகண்டேஸ்வரர் என்று உறுதி செய்தனர். இந்து முன்னணி அமைப்பால்தான் ஜலகண்டேஸ்வரரை கோட்டையில் உள்ள கோவிலில் பிரதிஷ்டை செய்ய முடியும் என்று சிவலிங்கத்தை இந்து முன்னணியிடம் ஒப்படைக்க சம்மதித்தனர் பொன்னம்பல செட்டியார் குடும்பத்தினர் என்கிறார் வேலூர் கோட்டை இந்து முன்னணி அமைப்பாளர் திரு மகேஷ் அவர்கள். அப்புறம் சத்வாச்சாரி சேர்ந்த முருகேச முதலியார் அவர் போய் அந்த பொன்னப்ப செட்டியார் வீட்டில் போய் கேட்குறாரு, இந்து முன்னணி இந்த வாட்டி முயற்சி பண்ணுறாங்க, இந்து முன்னணி சார்ந்த அதோடைய தலைவர்கள் ராமகோபாலன், அதோடைய அமைப்பு சார்ந்தவங்க வீரபாகு, இவங்க எல்லாம் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி ஒரு நல்ல சூழலை உருவாக்கியிருக்காங்க, நீங்கள் சிலையை கொடுத்தா கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த குடும்பம் என்ன சொல்கிறாங்க, அந்த பொன்னப்ப செட்டியார் குடும்பம் இந்து முன்னணி கேட்டுக்கொண்டதின் பேரில் சிலையை நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாங்க. மார்ச் 15, 1981 இரவு சத்வாச்சாரியில் உள்ள சிவலிங்கத்தை எடுத்து மார்ச் 16 திங்கட்கிழமை வேலூரில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று இந்து அமைப்பினர் ரகசியமாக திட்டம் தீட்டினர். ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் பிரதிஷ்டை பணிகளை செய்ய சுவாமி கிருபானந்த வாரியாரின் பக்தர்களான திரு KS மணி முதலியார், ASA பேக்கரி உரிமையாளர் பரமசிவம் மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்த வெல்லமண்டி புலாபாய் தேசாய், ராதாகிருஷ்ண நாயுடு, இந்து முன்னணி தலைவர் திரு ஏழை முனுசாமி ஆகியோர் கொண்ட குழு சுறுசுறுப்பாக செயல்பட்டது. மார்ச் 15, 1981 இரவு திரு சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களின் கலைமகள் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திடமிருந்து ஒரு லாரி பெறப்பட்டு சத்வாச்சாரிக்கு கொண்டு வரப்பட்டது. மார்ச் 15 இரவு 10 மணி அளவில் திரு ஏழை முனுசாமி அவர்கள் தலைமையில் இந்து அமைப்பினர் சிவலிங்கத்தை லாரியில் ஏற்றி வேலூர் கோட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. திரு ஏழை முனுசாமியுடன் 15 நபர்கள் சிவலிங்கத்தை தோண்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். தோண்ட சிவலிங்கத்தின் அடியை காண முடியவில்லை. இந்நிலையில் இரவு செகண்ட் ஷோ சினிமா காட்சி முடிந்து சீனிவாசா தியேட்டரிலிருந்து வெளியே வந்த மக்களும் உதவி செய்ததாக கூறுகிறார் திரு திருநாவுக்கரசு அவர்கள். மார்ச் 15ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு எல்லாரும் இங்கே கூடுறதா முடிவு பண்ணோம். 10:30 மணிலேருந்து ஒவ்வொருத்தராக வந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்த்தவங்களை விட வந்தவங்க கொஞ்சம் குறைவு தான். அதனால் என்ன ஆச்சுன்னா 11 ஆயிடுச்சு. அந்த டைமில் ஒரு 17-18 பேர் தான் நாங்கள் இருந்தோம். 17 பேர் இருந்தோம். அந்த லிங்கத்தை நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு தேங்காய் உடைச்சி, பூசணிக்காய் உடைச்சி, ஒரு கற்பூரம் காட்டிட்டு அந்த லிங்கத்தை எடுக்கலாம் தோண்ட ஆரம்பித்தோம். எங்களால் தோண்ட முடியல. இங்கே பக்கத்தில் ஸ்ரீனிவாசா தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அந்த தியேட்டரில் செகண்ட் ஷோ பார்த்துட்டு இந்த ஊர் ஜனங்க நிறைய பேர் நடந்து வந்தாங்க. சிவபெருமானுடைய அருளால் வந்தவங்களில் கொஞ்சம் பேர் இளைஞர் இருந்தாங்க. இளைஞர்லாம் கூட சாதாரண இளைஞர் இல்லை. இங்கே சத்வாச்சாரியில் இருக்கிற ஜிம் இருக்குது.
அது காலகாலமாக 100 ஆண்டுகளாக இருக்கிற ஜிம். அந்த ஜிம்மில் அந்த பாடி பில்டர்ஸ், அந்த ஜிம் பாய்ஸ் ஒரு 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேர் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப சிவபெருமான் இங்கேருந்து எடுக்கிறதுக்கான உதவியாக இருந்தவங்க. உண்மையிலேயே கடவுள் தான் அனுப்பிச்சு வச்சிருந்தார். சத்வாச்சாரி காந்தி உடற்பயிற்சி அரங்கத்தில் பயிற்சி செய்யும் இளைஞர்கள் உதவிக்கு வந்ததால் தான் சிவலிங்கத்தை எடுக்க முடிந்தது என்கிறார் திரு சிவசங்கரன் அவர்கள். இந்த காந்தி உடற்பயிற்சி மன்றத்தினுடைய மன்ற உறுப்பினர்கள், பயிற்சி மேற்கொண்டு இருக்கிறவங்க, வெயிட் லிஃப்டர்ஸு, அவங்க தான் அங்கே சத்துவாச்சாரியில் இருந்த சிவலிங்கத்தை அதை எழுப்பி கோயிலுக்கு போகிறதுக்காக உதவி பண்ணாங்க. சிவலிங்கம் 3 பகுதிகளை கொண்டது. ஆவுடையாரை லிங்கத்திற்கு மேல் தூக்கி எடுக்க வேண்டும் என்பதை மயிலை குருஜி அவர்கள் சொன்ன பின்தான் அப்படி எடுக்க வேண்டும் என்பதையே தெரிந்து கொண்டோம் என்கிறார் திருநாவுக்கரசு அவர்கள். அதை தோண்டி எடுத்தோம். தோண்டி எடுத்தாலும் மொத்தமாக ஒன்றா தூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து அவங்க பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை 3 பாகமாக நம்ம எடுக்கலான்ட்டு அந்த அஷ்டபந்தனம் பண்ணியிருந்ததெல்லாம் எடுத்துட்டு, ஆவுடையாரை முதல்ல எடுத்துட்டு, அடுத்து பிரம்மபாகத்தை எடுத்துட்டு, அப்புறம் தான் லிங்கத்தை எடுத்து 3 பாகமாக தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம். கோவிலில் இருந்து சிவலிங்கத்தை லாரியில் ஏற்றுவதற்கு முன் கன்னிப்பெண்களையும் சுமங்கலிகளையும் வைத்து மயிலை குருஜி அவர்கள் சில சடங்குகளை செய்தார். இந்த நிகழ்வில் தஞ்சையை சேர்ந்த ஸ்ரீ ரமானந்தேந்திர சுவாமிகள் உடன் இருந்தார். சத்வாச்சாரியில் இரவோடு இரவாக சிவலிங்கம் லாரியில் ஏற்றப்படும் போது கோட்டையில் சுவாமியை பிரதிஷ்டை செய்ய இந்து அமைப்பினரை திரட்டும் பணி ரகசியமாக நடைபெற்றது. இரவு 12 மணிக்கு வேலூரின் பல பகுதிகளில் உள்ள இந்து அமைப்பினரை ரகசியமாக கோட்டைக்கு வர தகவல் கொடுக்குமாறு RSS கோட்ட அமைப்பாளர் திரு வீரபாகு அவர்கள் நள்ளிரவு 12 மணி முதல் 3 மணி வரை வேலப்பாடி, கஸ்பா பகுதிகளில் உள்ள இந்து அமைப்பினரை திரட்டிய பசுமையான நினைவை பகிர்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள். இரவு இந்த செய்தியை சொல்றதுக்கு 3 பேர், முதல் 3 பேர் வந்தாங்க. அதில் சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த முத்துகிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி, ஜெகதீசன், இவங்க 3 பேரும் இந்த செய்தியை எங்கள் வீட்டுக்கு வரும்போது இரவு 12:30 மணி. நான் அங்கிருந்து கிளம்பி வேலப்பாடி, கஸ்பா, சாய்நாதபுரம் இந்த பகுதியில் இருக்கிற சுயம்சேவக்கு நாங்கள் செய்தியை சொன்னோம். இரவு 2:30 மணிக்கு சேம்பாக்கத்திலிருந்து 10 நபர்களை சைக்கிளில் அழைத்து வந்ததை பெருமையுடன் சொல்கிறார் திரு ஜெயப்பிரகாஷ். ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணவர், எனக்கு வந்து சங்கத்து மூலிமா வீரபாகு சின்ன ஜி வந்து எங்களுக்கு வந்து ஒரு துண்டு சீட்டு ஒன்று அமைச்சிருந்தார். இந்த துண்டு சீட்டை வந்து கதவு தட்டினாங்க. வந்து எழுந்து வந்து பார்த்தோன்னே சீட்டை கையில் கொடுத்தாங்க. சீட்டை கையில் கொடுத்த உடனே ஒரு வெடிகால ஒரு 2:30 மணி இருக்கும், 2 மணி இருக்கும். நேற்றுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து நம்ம சங்கத்தில் சேர்மார்களுக்கெல்லாம் செய்தி சொல்ல சொல்லி என்கிட்ட ஒரு சீட்டை கொடுத்தாரு. சீட்டை வாங்கி படித்தேன். ஒன்றுமே தகவல், என்னென்ன தகவல்லாம், கோட்டை கோயிலுக்கு அவசரம் வரவும், ஜடேஷ் கோயிலுக்கு அவசரம் வரவும் உடனடியாக அப்படின்னு தான் இருந்தது. சரி, அந்த சீட்டு என்ன தகவலும் சரி சொல்லி உடனே எழுந்தோம். நான் சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் போயிட்டு அவருக்கு முனிசாமி, ஜெயபிரகாஷ், பலராமன், நித்யானந்தம் மற்றும் சுற்றி இருக்கிற பூபதி எல்லாருக்கும் நான் வந்து ஒவ்வொருத்தரையும் கதவு தட்டி அந்நேரத்தை எழுப்பி எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் பண்ணோம். ஃபார்ம் பண்ணி மொத்த பேரும் ஒரு 5-10 பேர் சைக்கிள் அங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க நம்மளுக்கு கோட்டை கோயிலுக்கு. அதுக்கும் அங்கேருந்து சைக்கிளை வேகமாக மச்சின்னு வந்து கோட்டை கோயிலில் நிற்கிறோம். எங்களுக்கு முன்னாடி அதிகமான ஜனக்கூட்டம் இருக்காங்க. வேலூர் சைதாப்பேட்டை பகுதியில் தகவல் கொடுத்து மக்களை திரட்டும் பணியை செய்தார் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள். வீரபாகுஜி எனக்கு சொல்லியிருந்தார். அதன்படி நான் எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு தட்டி ஒவ்வொரு வீட்லையும் எழுப்பி கூப்பிட்டு இது மாதிரி காலையில் வந்து கோயிலில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வைக்க போகிறோம், சாமி பிரதிஷ்டை பண்ண போகிறோம், நீங்கள் வந்து காலையில் 6 மணிக்கெல்லாம் ரெடியாகி வந்துடணும். அப்போ வந்து நம்ம வந்து நம்முடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை செய்ய போகிறோம். அதனால் உங்களால் வந்து எவ்வளோ பேரை திரட்டி கூட்டு வர முடியுமோ அவ்வளோ பேரை கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்காக செய்து சொல்லிட்டு, சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய அனுப்பப்பட்ட தகவலின்படி இந்து அமைப்பினர் காலை 5 மணிக்கே கோட்டைக்கு வந்துவிட்டனர். இவர்களை கோட்டை மதில் மேல் மறைந்திருக்கும்படி குறிப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பொறுப்பு RSSின் வேலூர் மாவட்ட அமைப்பாளராக இருந்த
திரு சுந்தர ஜோதி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என்கிறார் திருமாவளவன் அவர்கள். எங்களுக்கு செய்தி வந்து வேலூர் கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் பிரதிஷ்டை பண்ண போகிறோம், எல்லோரும் வாங்க 5 மணிக்கெல்லாம் இந்த செய்தி வந்தது. எல்லோரும் அசம்பிள் ஆனோம். 250-300 பேர் ஒன்றா கூட்டிட்டோம். ஆனால் அன்னைக்கு திங்கட்கிழமை 7:30-9 ராவுகாலம், அதனால் 9 மணிக்கு மேலே தான் கோவிலில் வந்து சாமியை கொண்டு போக போகிறோன்றனால எல்லாரையும் உட்கார வைக்கணும், ஆனால் வெளியவும் தெரியக்கூடாது ஜனம் சேர்ந்தது அப்படின்றதுக்காக கோட்டையினுடைய அகழி மதில் அது மேலே கொண்டு போயிட்டு, அப்போது இங்கே ஜில்லா பிரச்சாரக்காக இருந்த திரு சுந்தர ஜோதி அவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு அந்த இடத்துல அமைதியாக இருங்க, நம்மளுக்கு டைம் வரும்போது நம்ம சாமி பிரதிஷ்டை பண்ணதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுந்தர ஜோதி அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சார். சத்துவாச்சாரிகள் சிவலிங்கத்தை எடுக்க தாமதம் ஆனதால் கோட்டைக்கு சிவலிங்கம் வந்து சேர்ந்த நேரமும் தாமதமானது. கோட்டையின் உள்ளே உள்ள வட இலாக்கா அலுவலகத்தின் அருகில் சிவலிங்கத்தை ஏற்று வந்த லாரி மறைவில் நிறுத்தப்பட்டு இருந்தது. திங்கட்கிழமை ஆனதால் ராகுகாலம் முடிந்து காலை 9 மணிக்கு பின் பிரதிஷ்டை செய்ய திட்டமிடப்பட்டது. சிவலிங்கத்தை கோவிலுக்குள் எடுத்துச் செல்ல ஏதுவாக கோவிலின் பிரதான வாயிலை திறந்து வைக்கும்படி அகழி துப்புரவு பணியாளர்களை ஏற்பாடு செய்திருந்தார் RSS அமைப்பாளர் திரு வீரபாகு. ராகு காலம் கடந்ததும் கோட்டை மதில் சுவரில் பதுங்கியிருந்த இந்து அமைப்பினர் வெளியே வந்து சிவலிங்கத்தை ஆலயத்திற்குள் எடுத்துச் சென்றனர். கருவறை சிறியதாக இருந்ததால் 6 நபர்களுக்கு மேல் உள்ளே செல்ல முடியாத நிலை இருந்தது என்கிறார் திருமாவளவன் அவர்கள். பிரதிஷ்டை செய்யக்கூடிய வேலையை பண்ணிடும் போது அந்த கருவறைக்குள்ளோ 6 அல்லது 7 பேர் தான் நிற்கணும்னா 15 பேர் நிற்கலாம். ஆனால் குனிஞ்சு இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுற செயலில் 6லேருந்து 7 பேர் தான் செயல்பட முடியும். அப்போது இந்த வெயிட்டினுடைய காரணமாக அதை எடுத்து வைக்கக்கூடிய வேலை முடியல. அப்போதுதான் ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. யமகண்ட காலம் முடியும் வரை பொறுத்திருங்கள் என்று சொல்லி சில சடங்குகளை செய்தார் மயிலை குருஜி. இப்போது லிங்கத்தை தூக்குங்கள் என்றவுடன் நாங்கள் எளிதாக சிவலிங்கத்தை தூக்கி கருவறையில் பிரதிஷ்டை செய்தோம் என்கிறார் திருமாவளவன். அப்போ இருந்த அந்த பெரியவர்கள் புலாபா தேசாய் இவங்கெல்லாம் வந்து லாரியுடைய ஜாக்கி கொண்டு வரலாம், லாரி ஜாக்கிலாம் கொண்டு வந்து இதை முட்டு கொடுத்து தூக்கி நிலைநிறுத்தலாம் அப்படின்லாம் பேசும்போது அவர் திரு சுந்தராம் குருஜி சாமிகள் நம்மளுக்கு மனித சக்தியால் தான் அது முடியணும், அதனால் எந்த வித இயந்திர சக்தியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க போருங்க. அப்போது மணி வந்து 11:30, காலை 11:30 வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு எல்லோரும் அங்கேயே உட்கார வச்சார். மணி 12 மணி ஆச்சு. 12 மணிக்கு வந்து எலுமிச்சம்பழம், தேங்காய், பூசணிக்காய், சில பூஜை பொருட்கள்லாம் வச்சு பூஜை செய்தார். பூஜை செய்து இந்த தேங்காய் பூசணி எல்லாம் அவருடைய தலையிலேயே மேலே தூக்கி போட்டு தலையிலேயே உடைச்சார். உடைச்சி முடித்த உடனே போய் தூக்கி வைங்க அப்படின்னு சொன்னார். முதலில் எந்த 6-7 பேர் முயற்சி செய்தோமோ அதே 6-7 பேர் தான் இப்போ நேராக போய் தூக்கணும். சின்ன குழந்தையாட்டம் அந்த அடி போயிடும் எங்கள் கைக்கு வந்தது. அப்படியே தூக்கி இந்த 5 அடி உயரமுள்ள லிங்க ஸ்தூபத்துக்கு மேலே தூக்கி வச்சோம், ஃபிட் ஆச்சு. ஆனால் அடிப்பகுதியும் மேலே தூக்கி தான் நிறுவனம், அதே போல் ஆவுடையாரும் மேலே தூக்கி தான் லிங்கத்துக்குள்ளே வச்சு நிறுவ முடிஞ்சது. அப்படி தான் நிறுவனம், அந்த செயல் முடிஞ்சது. இவர்தான் ஜலகண்டேஸ்வரர் என்பதை உணரும் விதமாக சிவபெருமானை பிரதிஷ்டை செய்யும் போது கர்ப்ப கிரகத்தின் உள் சுவர்கள் ஈரமாக இருப்பதை கண்டு பரவசம் அடைந்ததாக சொல்கிறார் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள். அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது மேலே ஃபுல்லாக கருவறை ஃபுல்லாக கருங்கல், அந்த சீலிங் ஃபுல்லாக கருங்கல், அதில் இருந்து மழை துளி சொட்டுற மாதிரி ஸ்ப்ரே ஆச்சு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. அதே மாதிரி சுற்று பக்கத்தில் அந்த கருவறை சுவரெல்லாம் பார்த்தாக்கா இந்த டச் பண்ணாக்கா சுவரெல்லாம் ஈரமாக இருக்குது. இந்த கருங்கல்லில் எப்படி தண்ணி வந்தது? யாருமே அந்த 10-15 பேர் தான் இருக்கும், எப்படி தண்ணி வந்திருக்கும்? அப்போ தான் அந்த சிவனுடைய சக்தியை வந்து உணரணும், ஜலகண்டேஸ்வரனுடைய சக்தியை அப்போ தான் எனக்கு உணர முடிஞ்சது. சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் பணி ஒருபுறம் நடக்க, மறுபுறம் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை வணங்க பக்த ஜனங்களை திரட்டும் பணி நடந்தேறியது. கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் எழுந்தருளியுள்ளார், தரிசிக்க வாருங்கள் என்று பக்தர்களை அழைக்கும் போஸ்டர்கள் ரகசியமாக திரு செந்தாமரை முதலியார் அவர்களின் உதயகுமார் அச்சகத்தில் அச்சிடப்பட்டது. இந்த போஸ்டர்களை பேருந்துகளில் ஒட்டி பக்தர்களை திரட்டினோம் என்கிறார் திருமாவளவன் அவர்கள். பஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு வேலூர் கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் எழுந்தருளி உள்ளார்
தரிசிக்க வாருங்கள். இதுதான் மேட்ரு. இது வந்து அந்த வெளியூருக்கு போகிற எல்லா பஸ்லையும் ஒட்டுறதுக்கு உண்டான போஸ்டரும், அதே போல் கையடக்க பிட் நோட்டீஸ், இது வேலூர் நகர் மக்களுக்கு எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது இரவோட இரவா தயார் செய்து அதுவும் கொண்டு வந்தாச்சு. துண்டு பிரசுரம் விநியோகம் செய்ய 3 நபர்கள் கொண்ட குழுக்கள் வேலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் துரிதமாக செயல்பட்டன. ஆட்டோவில் மைக் கட்டி ஜலகண்டேஸ்வரரை தரிசிக்க வாருங்கள் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. இந்து முன்னணி மற்றும் RSS அமைப்பினர் பிரச்சாரத்தின் விளைவாக மக்கள் கூட்டம் கூட்டமாக கோவிலுக்கு வரத் தொடங்கினர். வேலூர் கோட்டை திருவிழா கோலம் பூண்டது. கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறுகிறார் RSS அமைப்பைச் சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள். அவ்வளோ கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு ஒரு கொடுத்துருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, எல்லாரையும் வந்து ஒழுங்குபடுத்தி வரிசையாக போகணும், செப்பலெல்லாம் இங்கே விடக்கூடாது, ஒரு தூரமாக விடணும், அந்த இடத்துல எல்லாரையும் பண்ணணும்னு அங்கெல்லாம் சுயம் சேவகங்களை கொஞ்சம் பேரை நிறுத்தி நீங்களாம் அந்த பக்கம் செப்பல் விடுங்க, இந்த பக்கம் சைக்கிள் எல்லாம் அங்கேயே தூரமாக விடுங்க அப்படின்னு கட்டுக்கடாம ஒரு நேரத்தில் ஒரு 2 நாள்லேயே ரொம்ப கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போது சுயம் சேவகங்களாலே இன்னும் சமாளிக்க முடியல, அந்தளவுக்கு கூட்டம் வந்தது. அவங்க சைக்கிள் எல்லாம் வந்து ஒரு பக்கமாக பார்க் பண்ணுங்க, அது டோக்கனுக்கு எல்லாமே இலவசம்தான். அது செருப்பு விடுறதுக்கு ஒரு பக்கம், வழி நடத்துது எல்லாம் இந்த பக்கம் இப்படி நில்லுங்க, ஓரமாக நில்லுங்க, ரொம்ப முதியவங்களாக இருந்தால் மட்டும் அப்படியே நேராக கூட்டின்னு போய் உள்ளே விட்டுறோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த 30-40 பேரில் நானும் ஒருத்தனாக இருந்து ஜலகண்டேஸ்வரருடைய பணியை சிறப்பாக செஞ்சோம். அப்போது இந்நிலையில் கோட்டையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அப்புறப்படுத்தி கோவிலை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய தொல்லியல் துறை தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தது. சிவலிங்கத்தை அகற்றினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று தெரிவித்தார் அன்றைய மாவட்ட ஆட்சியர் திரு கங்கப்பா அவர்கள். கங்கப்பா அவர்களின் உதவி இந்த சிவலிங்க பிரதிஷ்டைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சிவலிங்கத்தை மீண்டும் பிரதிஷ்டை செய்ய உதவுங்கள் என்று காஞ்சி மகாபெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அன்றைய முதல்வர் திரு MG ராமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டுக்கொண்ட நிகழ்வை பதிவு செய்கிறார் ராஷ்டிர சேவிகா சமிதியின் மாநில பொறுப்பாளர் திருமதி கோமதி நவீன் அவர்கள். மாண்புமிகு புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு முறை காஞ்சிபுரம் போயிருந்தப்போ மகா பெரியவாளை பார்த்த பரமாச்சாரியார் அவளை பார்த்து கேட்குறார், தரிசனம் பண்ணுறார், ஆசையெல்லாம் வாங்கிட்டு நான் எதனா பண்ணணுமே தமிழ்நாட்டுக்கு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, உங்களுடைய உத்தரவுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பரமாச்சாரியார் கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன், போயிட்டு வாங்கோ அப்படிங்கிறார். முதலமைச்சரும் உடனே கிளம்பி போயிடுறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆனந்த விகடனில் வந்து நிறைய கட்டுரைகள்லாம் எழுதுகிற மணியன் அவர்கள் நிறைய வெளிநாட்டை பற்றிலாம் எழுதுவார். அவருடைய படம்லாம் படித்தவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஆனந்த விகடன் படிக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவர் இதையும் பேசுகிறதுன்னு ஒரு புஸ்தகம் கூட ஆரம்பித்தார். அவரை வந்து மகா பெரியவர் கூட்டு அமிச்சு முதலமைச்சர் வந்தார், எதனா அந்த பண்ணணும் தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னார். எதனா ஒன்று பண்ணணுன்னா ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் போய்ட்டு சுவாமியை வச்சிட சொல்லுங்க, சுவாமியை பிரதிஷ்டை பண்ண சொல்லுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தார். அன்றைய முதல்வர் MGR அவர்கள் தனக்கு கிடைத்த பரிசுகளை ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு வழங்கியுள்ளதாக சொல்கிறார் டாக்டர் நவீன். ஈவன் MGR கூட சிலையை கொடுத்தார், அவருடைய சிலையெல்லாம் பரிசா வந்த சிலையை கூட கொடுத்திருக்காரு. ஜலகண்டேஸ்வரர் மீட்பு போராட்ட வெற்றி விழா வேலூர் கோட்டை மைதானத்தில் ஏப்ரல் 4, 1981 அன்று நடந்தது. இந்து முன்னணியின் நிறுவனர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களும் இந்து முன்னணியின் மாநில தலைவராக இருந்த ஐயா தானுலிங்க நாடார் அவர்களும் அன்றைய முதலமைச்சர் திரு MGR அவர்கள் அனுமதியுடன் அதிமுக அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினரும் BIT கல்வி குழுமத்தின் நிறுவனருமான திரு G விஸ்வநாதன் அவர்களும் கலந்து கொண்டனர். இந்த வெற்றி போராட்டம்தான் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை ராம ஜென்ம பூமி மீட்பு போராட்டத்தை கையில் எடுக்க தூண்டுதலாக இருந்தது. வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்களின் வழிகாட்டுதலிலும் திரு வீரபாகு அவர்களின் களப்பணியாலும் இந்து அமைப்புகளின் கடின உழைப்பாலும்
திருமுருக கிருபானந்த வாரியார், காஞ்சி பெரியவர், உள்ளூர் பிரமுகர்களின் ஆசியுடனும் ஆதரவுடனும் இந்த போராட்டம் வெற்றி கண்டது. அயோத்தி போராட்டத்தின் நாயகனாக விளங்கும் திரு அசோக் சிங்கால் அவர்களைப் போல் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் மீட்பு போராட்டத்தின் நாயகன் நெல்லை மா வீரபாகு அவர்கள். அயோத்தி ராமன் ஆலயத்தை நாம் கொண்டாடும் போது அதற்கு வழிகாட்டியான வேலூர் ஜலகண்டேஸ்வரர் மீட்பு போராட்டத்தை மறக்கலாமா? அயோத்தி ராமர் கோவில் மீட்பு போராட்டம் இல்லையெனில் இந்துக்களின் நிலை பாரத நாட்டில் என்னவாக இருந்திருக்கும்? இந்துக்களின் குரல் சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் ஓங்கி ஒலிக்க காரணமான ராம ஜென்மபூமி போராட்டத்தை உருவாக்கியது நம் ஜலகண்டேஸ்வரர் போராட்டம். இந்துக்கள் வெற்றிக்கு வழிகாட்டியது நம் தமிழகம்.